நீ ஒரு பிசிறுதான் எனக்கு, நீ கட்சிக்கே தேவையில்லை. சற்று முன் லீக்கான போன் காலால் கண்ணீர் விட்டு அழும் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாவை கட்சியிலிருந்து நீக்க முடிவு செய்துவிட்டதாக அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுவது போன்ற ஆடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காளியம்மாள் கடந்த மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டார். இந்த தொகுதியில் இவரை எதிர்த்து திமுக சார்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுதா, அதிமுக சார்பாக பி. பாபு, பாமக சார்பாக ம.க. ஸ்டாலின் ஆகியோர் போட்டியிட்டனர். இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுதா 5,18,459 வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்தார். அதிமுகவை சேர்ந்த பாபு 2,47,276 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார். பாமக சார்பாக போட்டியிட்ட ம.க. ஸ்டாலின் 1,66,437 வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார். நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட காளியம்மாள் 1,27,642 வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடித்தார். இருப்பினும் நாம் தமிழர் கட்சியில் 1,00,000 ஓட்டுக்கு மேல் வாங்கிய ஒரு சிலரில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் ஸ்டார் வேட்பாளர்களில் காளியம்மாளும் ஒருவர். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது. அப்போது ஒவ்வொரு தொகுதி வாரியாக வேட்பாளர்களை சீமான் அறிவித்தார். அப்போது மயிலாடுதுறை என்று சொன்ன உடனேயே மயிலாடுதுறை இதையெல்லாம் மனதில் வைத்துதான் தற்பொழுது இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளாரா சீமான் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது. விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. 2டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. 2டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும்.